கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவ கிருபை நம்ம அனைவரையும் சூழ்ந்திருக்கிறதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். அப்பா உங்கள் கிருபை எங்களை சூழ்ந்திருக்கிறதற்காக நன்றி. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், அவர் கிருபை உங்களை சுற்றிலும் இருக்குது. சொல்லுங்கள், உங்களை சூழ்ந்திருக்குது. ஆமேன். நம்மளை ஆண்டவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னா நம்மளால் நிற்க முடியாது. ஆமேன். ஹல்லேலூயா. தேவ கிருபை நம்மளை சூழ்ந்திருக்குது, நம்மளை வழி நடத்துகிறது. ஆமேன்னு சொல்லலாமா? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஹாகாய்க்கு எல்லாரும் போயிட்டு வராங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் முழுமையாக தேவ மகிமை முழு நாள் முழுவதும் அவருடைய பிரசனம் தாங்கி நடத்துறதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரம் செலுத்தி தேவனை மகிமைப்படுத்தலாம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். சரி, இன்றைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருது. ஆவியானவர் என்னோடு கூட பேசி கொண்டிருந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆமேன். ஆண்டவர் சொன்னார், டாபிக் ஆவியானவர் கொடுத்ததுன்னா காட் ரெஸ்டோர்ஸ். ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு திரும்பி கொடுக்கிறார். ஆமேன். திரும்ப கொடுக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? நீங்க இழந்து போன காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு திரும்பவுமாய் கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? உங்க வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை இழந்து போயிருக்கீங்க, சில நன்மைகளை நீங்க இழந்துட்டீங்க, சில விஷயங்கள்ல உங்களுடைய உங்க ஹெல்த்தா இருக்கட்டும், இல்லைன்னா வெல்த்தா இருக்கட்டும், உங்களுடைய சுகமா இருக்கட்டும், இல்லைன்னா சொத்தா இருக்கட்டும், எதெல்லாம் இழந்து போனீங்களோ அதை ஆண்டவர் திரும்பவுமாய் ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஸ்டோர் அப்படின்னா ஒரு விஷயத்தை என்ன பண்ணி வச்சிருக்கோன்னு அர்த்தம், சேகரித்து வச்சிருக்கிறோன்னு அர்த்தம். ஆமேன். ஹல்லேலூயா. அப்போ ஸ்டோர் பண்ணதை ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ணி தராருன்னா, சேகரிச்சதை இழந்து போய் இருக்கிற நம்ம உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, அதை திரும்பவுமாய் புதுப்பிச்சு அதை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. அப்போது எந்தெந்த காரியத்தை நீங்கள் இழந்து போனீங்களோ, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் சொத்தை இழந்து போயிட்டேன், இல்லைனா மனிதர்களை இழந்து போயிட்டேன், உறவுகளை இழந்து போயிட்டேன், இல்லை நண்பர்களை இழந்து போயிட்டேன், இல்லை ஏதாவது ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் இதை இழந்துட்டேனே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அதை நீங்கள் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இழந்து போனதெல்லாம் திரும்ப பெற்றுக்கொள்ளுவேன். விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, நீங்கள் இழந்து போனதெல்லாம் திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ளுவீங்க. ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒருவேளை உங்கள் தாளந்துகளை இழந்து போயிருக்கலாம், உங்கள் மதிப்பை இழந்து போயிருக்கலாம், மரியாதை இழந்து போயிருக்கலாம். சில பேர் வாழ்க்கையில் ஒவ்வொரு போராட்டம் புயலில் நிறைய இழப்புகள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், திரும்பவுமாய் அதை ஆண்டவர் உங்களுக்கு புதுப்பித்து கொடுக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா தேவனை மகிமைப்படுத்தலாமா? நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், ஐ வில் ரெஸ்டோர் இட் அகெயின் என்றார் ஆண்டவர். ஆமேன். நான் மறுபடியும் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். நீ இழந்து போயிட்டேன்னு சொல்லி கவலைப்பட்டு கலங்க வேணாம், மறுபடியும் உனக்கு தருவேன். ஒருவேளை ஊழிய வாய்ப்புகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் நான் தருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஊழிய வரங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம், ஆண்டவருக்காக ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், மறுபடியும் உங்களுக்கு புதுப்பிச்சு தருவேன். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? தேவ வார்த்தைக்காக கோடி கோடி நன்றி அப்பான்னு சொல்லலாம். எதெல்லாம் இழந்து போனீங்களோ அது திரும்பவுமாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் ஏன் உங்களுக்கு திரும்ப கொடுக்குறார் தெரியுமா? அவர் உண்மை உள்ளவர்ன்றதுனால.
ஆமென். ஆமென். நீங்க இழந்து போனதை ஆண்டவர் எப்படி தருவார் தெரியுமா? இழந்து போனதை அப்படியே திரும்பியும் கொடுக்கறது இல்ல, அதை விட அதிகமாய் கொடுக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹalleluya. நீங்க எந்த இழந்து போனீங்களோ அதையே திருப்பி கொடுத்துறேன் அப்படி இல்லை. நீ எதையோ தொலைச்சிட்டியா, திருப்பி அதை நான் வாங்கி கொடுத்துறேன் இல்லை, அதிகமாய் கொடுக்கிறவர். ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். பேதுரு கேட்கிறார், ஆண்டவரே நம்ம பின்பற்றி வந்தோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்றார், இம்மையில 100 மடங்கு ஆசீர்வாதம், மறுமையில் நித்திய. எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோமே ஆண்டவரே. பேதுரு சொல்ற, எல்லாத்தையும் விட்டுட்டு. படகு நிறைய மீன், பெரிய பணக்காரன் ஆயிருக்கலாம் பேதுரு அன்னைக்கு. ஆமென். பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் எல்லாம் மீன் வியாபாரம் செய்கிறவங்க. ஆமென். பெரிய பெரிய அவங்களுக்கு ஷிப்பு இந்த மாதிரி காரியம் இருக்குது. நம்ம நினைக்கிறோம் மீன் அவர்கள்லாம் ஏழைங்க, இல்லவே இல்லை, அவங்க தான் ரொம்ப பணக்காரவங்க. ஹல்லேலூயா. பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு, பயங்கர காசு அவங்களுக்கெல்லாம். அப்போது அப்படி தான் பேதுரு ஆயிருக்கணும். ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆண்டவரை பின்பற்றி வந்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? அப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு வந்துட்டோமே. அப்போ இயேசு சொல்கிறார், என் நிமித்தம் சகோதரனையாவது சகோதரியாவது வீட்டார் யாரையாவது இல்லை வீட்டையாவது ஆடு மாடையாவது எதை நீ இழந்தியோ அதை நான் திரும்ப உனக்கு தருவேன், இம்மையிலையும் மறுமையிலையும் உனக்கு தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எதை இழந்து போனோமோ அதை அப்படியே தருகிறவர்ல, அதை விட அதிகமாய் கொடுக்கிறவர். ஆமேன். ஆமேன். 3 நபர்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆண்டு திரும்ப கொடுத்தான்னு சொல்லி நான் பார்க்க போகிறோம். நிறையா இருக்குது, பைபிளில் நிறையா இருக்குது. நமக்கு தெரியும். உதாரணம், யோபுக்கு எல்லாத்தையும் இழந்து போனான். ஆண்டவர் எப்படி கொடுத்தார்? அவனுக்கு ரெட்டத்தனையாய் கொடுத்தார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்போ இழந்து போனதை அப்படியே கொடுத்துருவார் இல்லை, அதை விட அதிகமாய் ரெட்டத்தனையாய் கொடுக்க என் தேவனால் ஆகும். ஆமேன்னு சொல்லலாமா? எதை இழந்து போனீங்களோ, ஒருவேளை உங்கள் சுகத்தை இழந்து போயிருக்கலாம், ஆண்டவர் ரெட்டத்தனையாக தருவார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமேன். ஒரு தேவ மனுஷனுக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி 2 நுரையீரலும் பாதிக்கப்பட்டு 2 நுரையீரலும் இழந்து போய் அவ்வளோதான், சாகிறதுக்கு நாள் குறிச்சாச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் தெய்வீக சுகத்தை கொடுத்து 2 நுரையீரலும் புதுசாக அப்படியே மாற்றி ஒரு குழந்தைக்கு இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி புது நுரையீரலை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆமேன். சாது சுந்தர் சிங் ஐயா அவர் வாழ்க்கையில் கர்த்தர் செய்த அற்புதம். ஆமேன். பல காரியங்கள் எதை இழந்து போகிறீங்களோ அப்படியே கொடுக்கறதில்ல, இன்னும் அதிகமாய் அதிக அளவு மெஷர் ஜாஸ்தியாக கொடுக்குற தேவன் அவர். ஆமேன்னு சொல்லலாமா? யோபு 1ஆம் அதிகாரம் 1-3 வாசிங்க. யோபு 1:1-3. ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளும் ஆகிய 500 கழுத மிருக ஜீவன்கள் இருந்தது. திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். ஆமேன் சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கிழக்கத்தி புத்திரர் ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எல்லாரை விட பெரியவனா இருந்தார் யோபு. சீமானா இருந்தார், செல்வந்தனா இருந்தார். ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஹல்லேலூயா. ஆண்டர் பிள்ளைங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கணும்லாம் அர்த்தம் இல்லை. ஆண்டர் பிள்ளைங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது அவருக்கு பிரியம். ஆனால் நம்ம இருதயம் அது மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாது. யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டர் ஆசீர்வதிச்சாரோ, அவன் எப்படி இருந்தானா, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகிறவனாக இருந்தான். ஆமேன். நமக்கே தெரியும், அவன் வாழ்க்கையில் நடந்து தெரியும். ஒரே நாளில் அவருக்கு எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ ஆண்டவர் வந்து சந்திக்கிறாரு. கர்த்தர் சந்திக்கும் போது 42ஆம் அதிகாரத்தில் எதெல்லாம் பெற்றுக்கொண்டான் என்று பார்க்கலாம். 12:13 கர்த்தர் யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் முன்னாடி 7,000 இருந்தது, இப்போ என்னவா மாறிடுச்சு? சத்தமா சொல்லுங்களேன்.
14,000. 14. 6,000 ஒட்டகங்களும் 6,000. முன்னாடி 3,000 இருந்துச்சு, இப்ப என்னவா மாறிடுச்சு? 6,000. அடுத்து 1,000 ஏர்களும் ஏர் மாடுகள். 500 இருந்தது, இப்ப என்னவா மாறிடுச்சு? 1000 ஏர் மாடு. 1000 கழுதைகளும் அவனுக்கு 500 கழுதை இருந்தது, 1000 கழுதையா மாறிடுச்சு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. அப்ப அவன் வாழ்க்கையில ஆண்டவர் ரெட்டத்தனையா கொடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தார்கள். ஆமேன்னு சொல்லலாமா? முன்னாடி அதே மாதிரி தான். முன்னாடி ஒரு 10 புள்ள, இப்போ ஒரு 10 புள்ள, 20 புள்ள அவருக்கு. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் ஆண்டவர் ரெட்டிப்பாய் கொடுத்தார். எழுந்து போனதை அப்படியே சும்மா போனால் போது, எழுந்துட்ட அதை நான் திருப்பி கொடுத்துறேன்னு மட்டும் கொடுக்கல, ரெட்டிப்பாய் கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமேன். 2வது நபர் பார்க்கலாம். தாவீது வாழ்க்கையில் அவர் இழந்ததை திருப்பி கொள்கிறார் இல்லையா? 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 1-3. தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கிய தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டெரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் சிறுவர்கள் பெரியவர்களையும் சிறைபிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் யாரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்துக்கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் அந்த பட்டணத்திற்கு வந்தபோது இதோ அது அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் குமாரர்கள் குமாரத்திகள் யாரும் காணோம் என்று கண்டார்கள். ஒரு எம்ப்டினஸ். ஆமென். எல்லாரையும் இழந்துட்டாரு. மனைவி பிள்ளைங்க அவர் மட்டும் இல்லை, கூட இருந்த எல்லாரோடைய மனைவி பிள்ளைங்க எல்லாருமே காணும். ஒருத்தருமே இல்லை. வீட்டுக்கு வந்தால் வேறு ஆம்பளைங்க தான் இருக்காங்க. போருக்கு போன எல்லா ஆண்கள் மட்டும் இருக்காங்க. யாருமே இல்லை. வீடு எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டு ஒரு அப்படியே மயான அமைதி. எல்லாம் வெறும் தீ அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த புகை மட்டும்தான் இருக்குது. வேறு யாரையும் காணும். ரொம்ப துக்கத்தோட தாவீது வசனம், அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். அப்படி ஒரு இழப்பு. ஆமேன்னு சொல்லலாமா? இழப்பு வந்தாலே ஏன் நம்ம வாழ்க்கையில இழப்பு வருது? ஆண்டவர் ஏன் இழப்பை அனுமதிச்சுட்டு திரும்பியும் அதிகமாக கொடுக்குறாரு நமக்கு? இழப்பு வரும்போது நம்ம இருதயம் எப்படி இருக்குதுன்னு ஆண்டவர் டெஸ்ட் பண்ணுறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. காட் ரெஸ்டோர்ஸ். ஆண்டவர் வந்து திரும்பவுமாய் நமக்கு கொடுக்குறாரு. அந்த இழப்பு நேரத்தில் நம்ம இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது என்பதை அவர் பார்க்கிறார். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யோபுவின் இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமனும் சன்மார்க்கனுமாக இருந்தான். தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுனான். ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? தீமையை விட்டு விலகிறதுக்கு நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்களா? ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இது தீமைன்னு தெரிஞ்சு அதை விட்டு விலகிறதுக்கு நம்ம மனசை என்ன செய்யணும்? செயல்படுத்தணும். தீமைன்னு தெரிஞ்சு அதுலேயே உழண்டுக்கிட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தீமையை விட்டு விலகாமல் கர்த்தருக்கு பயப்படவே முடியாது. கர்த்தருக்கு பயந்தீங்கன்னா தீமையை விட்டு என்ன செய்வீங்க? விலகுவீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்துக்கு அது பெருசாக தெரியாது. சினிமா பார்க்கறது உலகத்துக்கு தப்பு இல்லை. விபச்சாரம், வேசித்தனம் உலகத்துக்கு தவறு இல்லை. ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு தெரியும் அது தீமை. அந்த தீமையை விட்டு விலகணும் நமக்கு தெரியணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தீமையை விட்டு விலகுவதே புத்தி, ஞானம். ஆமேன்னு சொல்லலாமா? தேவனுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ரெட்டத்தனையாக ரெஸ்டோர் பண்ணணும்னா, ரெட்டத்தனையாக நமக்கு திரும்ப கிடைக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது தேவனுக்கு பயப்படுகிற பயம், தீமையை விட்டு விலகுற தன்மை நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஆமென். இங்கே தாவீது பார்க்குறோம், எல்லாத்தையும் இழந்து ஒரு எம்ப்டினஸோடு இருக்காரு. எதுவுமே இல்லை, அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியலை. அந்த அளவுக்கு ஒரு சூழ்நிலை. நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வரும். அடுத்து என்ன பண்ண போகிறோம் தெரியலையே, எல்லாமே இருண்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கே அப்படின்ற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா.
அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதான் கர்த்தர் பார்க்குறார். தாவீது என்ன பண்ணாரு? 6ஆம் வசனம் 5-6. தாவீதின் 2 மனைவிகளாகிய எஸ்ரேல் ஊரான 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமார்த்திகள் நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீதை கொன்னு போட்டுலாம்டா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒரு பக்கம் எல்லாத்தையும் இழந்துட்டான், மனைவி பிள்ளைங்களும் போயாச்சு, கூட இருக்கிறவங்க எல்லாம் அழுவுறாங்க. அந்த வேதனை தாங்கல தாவீதுக்கு. இதுவும் போதாதுன்னு அவங்க எல்லாம் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, இந்த தாவீதை கல்லை போட்டு கொண்டு போட்டா நிம்மதி அப்படின்னு தலைவனுக்கு விரோதமாக எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? சில நேரம் நம்மளை தனித்து நிற்க வைப்பார். எல்லாரும் எழுப்பி விரோதமாக எழும்பி முறுமுறுக்கிற காரியங்கள் இருக்கும். ஆமென் சொல்லலாமா? ஆனால் தாவீது என்ன செய்தார்னா, கர்த்தரிடத்தில் தன்னை திடப்படுத்தி கொண்டார். ஆமென். என்ன பண்ணார்? அடுத்த வசனம். தாவீது அகிமெலேக்கின் குமாரனாகிய அபியத்தார் என்னும் ஆசாரியனை நோக்கி ஏபோத்தை என்னிடத்தில் கொண்டு வான்னு சொல்லி அபியத்தார் ஏபோத்தை தாவீதினிடத்தில் கொண்டு வந்த போது தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமோ? ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறார். ஆண்டவரே, நான் தண்டை பின்தொடரணுமா? அதை பிடிப்பேனோ என்று கேட்டான். அதற்கு அவர் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ஆண்டவர் வந்து விசாரிச்ச உடனே பதில் கொடுக்கிறார் தாவீதுக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இழந்து போயிட்டான். ஒரு பக்கம் எல்லாமே இல்லை, எல்லாமே இருண்ட சூழ்நிலை, எம்டினஸ், நத்திங், ட்ரையா இருக்கு, என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த சூழ்நிலையில ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். ஆமேன்னு சொல்லலாமா? ஆனால் அந்த சவுல் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? இந்த மாதிரி ஒரு ட்ரைனஸான சூழ்நிலையில் கர்த்தரிடத்தில் விசாரிக்காம குறி சொல்லுகிறவகிட்ட போய் விசாரிக்க போயிடுவார். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? அதான் தாவீதுக்கும் மற்ற ராஜாக்கும் உள்ள வித்தியாசம். ஆனால் தாவீது எந்த சூழ்நிலையும் எங்கே போயிட்டானா, ஆண்டவர் விட்டு எங்கேயுமே அவர் என்ன செய்யலை, போகவே இல்லை. ஆண்டவருக்கு விரோதமாய் விக்கிரகத்தை அவர் தேடி நாடவே இல்லை. அவர் கர்ப்ப பிறப்பாகிய குமாரன் கூட என்ன செஞ்சுட்டான், ஆண்டவர் விட்டு விலகி கர்த்தருக்கு கட்டின ஆலயத்தை கையிலால பாகாலுக்கு கோயிலை கட்டிட்டான். ஹல்லேலூயா. ஆனால் தாவீது அப்படி இல்லை, உத்தமத்தில் நிலைத்திருந்தார். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்கும் பிரியமில்லைன்ற ஒரு தீர்மானம் நமக்குள்ள இருக்கணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? கர்த்தரிடத்துல விசாரிக்கிற எண்ணம் வேணும். ஆண்டவரை தேடுகிறதுக்கு இன்னும் மும்மரமாய் நம்ம மாறணும். ஆமென் சொல்லலாமா? சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கக்கூடாது. போதும், ரொம்ப தேடியாச்சு, ரொம்ப பார்த்துட்டோம், ஆண்டவர்னு இருக்கோம், சபைன்னு இருக்கோம், பைபிள்னு இருக்கோம், அப்படியெல்லாம் பிசாசு உங்களை ஏமாத்தும், வஞ்சிக்கும். ஆமென். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முன் வச்ச காலை என்ன செய்யக்கூடாது, பின் வைக்க கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தாவீது ஒரு நாள் பின் வைக்கல. எதெல்லாம் இழந்து போனாரோ கர்த்தர் சொல்றாரு, அதை நீ பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே திருப்பி கொடுக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? திருப்பி கொடுக்கிறவர். அதே மெஷர்ல இல்ல, அமுக்கி குலுக்கி மடியில சரிந்து விழும்படி அதிகமாய் திருப்பி கொடுக்கிறவர். ஆமென் சொல்லலாமா? நல்ல தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. எதை இழந்து போனாலும் கர்த்தர்கிற சமூகத்தில் பாக்கியவான்கள் நினச்சிக்கோங்க. ஆமென். அதை திருப்பி கொடுப்பார் அவர். ஆண்டவர் சொல்ல, சகலத்தையும் நீ திருப்பி கொள்வ. இதுக்கு தானே விண்ணப்பம், இதெல்லாம் வேணும் ஆண்டவரே தான் நீ விண்ணப்பம் பண்ணுற, எல்லாத்தையும் திருப்பி கொள்வ. ஆமென் சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்து போனீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் எதை இழந்து போனீங்களோ God is going to restore, திரும்பவுமாய் புதுப்பிச்சு உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். சில பேர் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன், வாழ்க்கையை இழந்துட்டேன்னு இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு புதிய வாழ்க்கையை கொடுக்க, புது வாழ்வு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறாரு. நீங்கள் இழந்து போன வாழ்க்கையில் இத்தனை ஆண்டு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் திரும்பவுமாய் அதை ரெனியூ பண்ணி கொடுக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் போதுமானவரில் மிகவும் அதிகமானவர். 18ஆம் வசனம் 18லேருந்து 20.
அமலேக்கியர் பிடித்து கொண்டு போன எல்லாவற்றையும் தன்னுடைய 2 மனைவிகளையும் தாவீது விடுவித்தான். அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் சின்னதோ பெருசோ குமாரரிலும் குமாரத்திகளிலும் குமாரத்திகள் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பி கொண்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எந்த குறைவும் இல்லை. எதெல்லாம் இழந்தானோ எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். அது மட்டும் இல்ல, அடுத்த வசனம், எல்லா ஆடு மாடுகளையும் தாவீது பிடித்து கொண்டான். அவைகளை தங்கள் மிருக ஜீவன்களுக்கு முன்னாலே ஓட்டி இது தாவீதின் கொள்ளை என்றார்கள். போதும், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தாவீது இழந்து போனதை மட்டும் எடுத்துக்கல, அவங்க எங்கெல்லாம் கொள்ளடிச்சாங்களோ அந்த மிருக ஜீவன்கள், அந்த கொள்ளை பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு 3 மடங்கு திரும்ப ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். இது தாவீதின் கொள்ளை என்று சொல்லி முன்னாடி ஓட்டி கொண்டு போய் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சகலத்தையும் திருப்பிக் கொள்ள முடியும். ஏன்னா கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், நம் தேவன் ஒருத்தர் இருக்கிறார், நம் தகப்பன் ஒருத்தர் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கிறவர். அப்படியே இழந்து போனதை இல்லை, கொடுக்கறது இல்லை, அதிகமாய் திருப்பி கொடுக்கிறவர். முதல்ல யோபு பார்த்தோம் 2 மடங்கு அதிகமாய், இப்போ தாவீது பார்க்குறோம் 3 மடங்கு அதிகமாய் திருப்பி கொண்டார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லலாமா? ஆமேன், ஹல்லேலூயா, ஆமேன். ஸோ நம்ம திரும்பவுமாய் பெற்றுக்கொள்ளணும்னா தேவ ஜனங்கள் செய்ததை நம்மளும் செய்யணும். யோபு எப்படி இருந்தார்னா தேவனுக்கு பயந்திருந்தார். ஆமேன். தாவீது என்ன பண்ணாருன்னா தேவனை தேடி விசாரித்தார். ஆமேன். அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுலேருந்து தவறிடக்கூடாது. கர்த்தரை தேடுகிறதுலேருந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விலகிடக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? சொல்லுங்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் என்ன செஞ்சிடக்கூடாது? சாஞ்சிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? பக்கத்தில் சொல்லுங்கள். தேவ பயம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். தேவனை தேடுறதுல சோர்ந்து போகாதீங்க. ஆமே. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேவனை தேடுறதுல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போயிடக்கூடாது. ஆமேன். 3வது காரியம் பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனம். தானியேல் இருந்தபோது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். ராஜா 24. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமானவருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின் என்று நீர் தள்ளிவிடப்படுவீர், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்மேய்ந்து ஆகாயத்து பணியிலே நனைவீர், வெளியில பணியில நனைவீர். உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும். ஆனாலும் விருட்சத்தின் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்று சொல்லப்பட்டது. அதே இதுல வசனத்துல 28ஆம் இதெல்லாம் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் மேல் வந்தது. இதெல்லாம் யார் மேல வந்ததுன்னா நேபுகாத்நேச்சார் என்ற ராஜாவின் மேல வந்தது. ஆமென். ஏன் நேபுகாத்நேச்சார் ராஜா மனுஷனா இல்லாம மிருகமா மாறி போனானா? வாசிப்போம் தொடர்ந்து 29ல 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோனின் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவி கொண்டிருக்கிறான். பெரிய அரண்மனை கட்டிட்டான். பாபிலோன்ற தேசம் பெரிய ஒரு தேசம். இப்ப இருக்கிற அமெரிக்கா தேசம் மாதிரி பெரிய ஒரு தேசம், பெரிய ஒரு ராஜா. உலகத்திலேயே அவன் தான் நம்பர் 1 ராஜா நேபுகாத்நேச்சார். அவன் வாழ்க்கையில தான் கட்டிட்டோன்ற பெருமையில இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என்ன மனசுல நினைக்கிறான்? இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கென்று, பாருங்க, என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகாபாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இதுல நான் எத்தனை வருது பாருங்க. ஆமென். எப்படி லூசிஃபர் இப்படி தானே, நான் ஏறுவேன், நான் பெரிய ஆளாவேன், ஆண்டவருக்கு மேலே நான் என் சிங்காசனத்தை போடுவேன்னு சொல்லி நினச்சான்ல, அதே போல் நேபுகாத்நேச்சார் இருதயத்தில் ஒரு பெருமை.
ஆண்டவருக்கு விரோதமான ஒரு பெருமை வந்துச்சு. அந்த பெருமை வந்தோடனே அவருடைய ராஜ்யத்தை எல்லாத்தையும் அந்த மனுஷன் இழந்து போயிட்டார். ஹல்லேலூயா. சில நேரம் நம்ம இழந்து போகிறது, ஆண்டவர் நம்மளை திருப்பி டபுள் த பிளெஸிங் மெஷரு, இல்லை 3 மடங்கு 4 மடங்கு 10 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். அண்ணால் என்ன பண்ணா, ஒரே பிள்ளைய கர்த்தருக்காக ஒப்பு கொடுத்தா. சும்மா விட்டாரா? 6 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? 5 பிள்ளைங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆமென். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆமென். சில இழந்து போகிறத ஆண்டவர் திரும்பவுமா அதிகமாக கொடுக்குறார். போன வாரத்தில் கூட நம்ம பார்த்தோம், சூனேமியாள் அவன் நிலத்தை இழந்து போவா, திரும்பி ராஜாவின் இடத்துலேருந்து முறையிட வர்றா. ராஜா என்ன பண்ணுறார்? இழந்ததையும் கொடுத்து இன்னும் அதுக்கு உண்டான இன்னும் எக்ஸ்ட்ரா காசு. இத்தனை 7 வருஷம் அங்கே ஒரு வேளை நலம் இருந்து நல்லா வருமானம் வந்ததுதான் என்ன காசு வந்திருக்குமோ அதையும் சேர்த்து பல மடங்கு ஆசீர்வாதத்தை அவர் திரும்ப பெற்றுக்கொள்ளுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். ஆமென். வேதத்தில் அநேகர் இழந்து போகிறது எல்லாவற்றையும் அதிகமாய் பெற்றுக்கொண்டார்கள் என்று வாசிக்கிறோம். ஆனால் இங்கே நேபுகாத்நேச்சார் இழந்து போனது எதனாலனா, பெருமையினால. சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இழப்பு நமக்குள்ள இருக்கிற சில பாவத்தினால உண்டானதா இருக்கலாம். தேவனுக்கு விரோதமான செய்கைகள் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால, உங்க இருதயங்கள்ல இருக்கிறதுனால, உங்க செயல்கள்ல இருக்கிறதுனால வந்திருக்கிறதா இருக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. அதை நாம தான் என்ன செய்யணும்? பகுத்தறியணும். ஆமென். அப்போ அவன் யோசிச்சான் பாருங்க, நான் ஏன் வல்லமையில் ஏன் பராக்கிரமம். ஹல்லேலூயா. ஒரு கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன். ஒரு வாலிப பையன், அவர் எப்போவுமே போஸ்ட் போடுவாப்புல, நிறையா ரீல்ஸ் மாதிரி போடுவாப்புல. அப்போ பார்த்தா பைக்லேருந்து இறங்கிட்டு, நான் கஷ்டப்பட்டு சம்பாரித்து நான் வாங்கின பைக்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறையா காரியங்கள்லாம் பார்த்தீங்களா, நான் வாங்கின அவார்டு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறான். அதே கட் பண்ணிவிட்டு அவரே ரட்சிக்கப்பட்ட பிறகு, பார்த்தீங்களா புது பைக்கு ஆண்டவரோட கிருபையில் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ஆண்டவர் கிருபையாக எனக்கு எவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஆமென். வித்தியாசம் புரியுதா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? உங்களுக்கு உள்ள விஷயத்தையும் நீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பெருமை பாராட்டாதீங்க, மேன்மை பாராட்டாதீங்க. உங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிறவர் அவர் தான். காலு கை உடம்பு நல்லா இருக்கிறதுனால தான் வேலைக்கு போகிறீங்க. ஆமேன்னு சொல்லலாமா? எத்தனையோ குடும்பத்தில் ஆண்கள் வேலைக்கு போகிறதில்ல, படுத்தே கிடக்குறாங்க. வியாதி. சில பேர் நான் சொல்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும். சும்மாவே உடம்பு முடியலன்னு கிடப்பாங்க. ஆனால் நமக்கு ஆண்டவர் பலனை கொடுத்து, கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவருக்கு சுகத்தை கொடுத்து, ஆண்டவர் கொடுக்குற பலத்தினால ஓட வச்சிருக்கிறார்ல, ஊழியம் செய்ய வச்சிருக்கிறார்ல, நன்றி செலுத்தலாமா? மகிமை நீங்கள் எடுத்துக்காதீங்க, மகிமை உங்களுக்கு வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய மகிமை ஒரு நாள் நம்ம திருடக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? நான் ஜெபிச்சேன், ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாருன்னு சொல்லக்கூடாது. ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. யார் ஜெபித்தாலும் ஜெயத்தை கொடுக்கறது யார் தான்? அவர் தான். சுகத்தை கொடுக்கறது யார் தான்? அவர் தான். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? மேல் மட்டத்தில் கர்த்தர் பயன்படுத்துகிற அத்தனை ஊழியக்காரங்களும் என்ன செய்வாங்கன்னா, மேன்மை முழுசையுமே ஆண்டவருக்கு மட்டும் கொடுப்பாங்க. ஆமேன்னு சொல்லலாமா? கர்த்தருடைய மேன்மையை நம்ம ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது? திருடிடவே கூடாது, எடுத்துடக்கூடாது. அதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். பிரசங்கத்துக்கு உங்களை கூப்பிட்றாங்க, இல்லைன்னா ஊழியம் செய்ய கூப்பிட்றாங்க, வர்ஷிப் நடத்த கூப்பிட்றாங்க, இருக்கிறாங்கன்னா நிற்கும் போது எல்லாரையும் நல்லா பாடினேன்னு சொல்லிடணும், எல்லாரும் நான் ஜெபம் சூப்பராக நடத்தினேன்னு சொல்லிடணும், எல்லாரும் என் பிரசங்கம் சூப்பர் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. ஆமென். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லா மகிமையும் யாருக்கு கொடுக்கணும்? கர்த்தருக்கு கொடுக்கணும். நிற்க வைக்கிறது அவர் தான், வார்த்தையை கொடுக்கறது அவர் தான். நிறைய பேர் எங்கே போனாலும் சொல்லுவாங்க, நல்லா இருக்க பிரசங்கம் வாங்க. சொன்னேன், எந்த இல்லை, எதுவுமே எந்த இல்லை, எல்லாமே அவரோடது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? எல்லாமே அவர் கொடுக்கறது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருக்கு மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக செல்ஃப் பிட்டி, இன்னும் செல்ஃப் எல்லாமே நான்ற எண்ணம் நமக்கு இருக்கவே கூடாது. சொல்ல குடும்பத்தில் சண்டை நடக்கும். கணவன் மனைவி சொல்லுவா, நீ ஏன் சம்பாரிச்சு கொடுத்த? நான் சம்பாரிச்சு வாங்கின ஃப்ரிட்ஜு, நான் சம்பாரிச்சு வாங்கின வாஷிங் மிஷின், நான் சம்பாரிச்சு வாங்கின அது இது. ஹல்லேலூயா. ஆமென்.
அது ஒரு நாள் திடீர்னு வோல்டேஜ் ட்ராப் ஆச்சுன்னா பட்டுன்னு வெடிச்சு போயிடும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். கர்த்தர் கொடுத்ததுன்னு நினைங்க. ஒரு அம்மா தான் பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, ஒரு கிளிப்பு கீழே போட்டுருச்சு, பட்டுன்னு ஒரு அடி அடிச்சு கஷ்டப்பட்டு ரத்தம் சிந்தி உழைக்கிறதுனால வாங்கி கொடுத்த கிளிப்பு அப்படின்னாங்க. பக்கத்தில் நான் இருந்தேன். அப்பா அப்படின்னு இருந்துச்சு எனக்கு. ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு இருந்துச்சு. ஒரு சின்ன கிளிப்பு அது கீழே போட்டுச்சு, தப்பு தான். ஆனால் அதுக்கு சொல்கிற டைலாக் எது? ஆமேன்னு சொல்லலாமா? தான் பெரிய ஆளு நினப்பு நமக்கு இருந்தாலே ஆண்டவருக்கு அருவருப்பு என்பதை அறிந்து கொள்ளணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என்னோட திறமை, என்னோட படிப்பு, என்னோட ஞானம், என்னோட அழகு, என்னுடைய பதவி, என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய ஜாதி, என்னுடைய பெருமை, என்னோட குலம், நோ. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லலாமா? சில பெருமையினால இழப்புகள் வரலாம். நீங்கள் ஏன் இழந்து போனீங்கன்னா சில பெருமையான எண்ணங்கள். சரி, பெருமையே இல்லைங்க, தாழ்மையாகவே வாழ்ந்துட்டேங்க, சந்தோஷம். சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நான் தாழ்மை நினச்சி செய்கிறதெல்லாம் பெருமையாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க? தங்களையே தாழ்மை. கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆமேன்னு சொல்லலாமா? சில பேர் பார்த்தா நம்ம பெருமை பிடிச்சவங்க அப்படின்னு தோணும். ஆனால் அவங்க எப்படி இருப்பாங்க? இருதயத்தில் தாழ்மையாக இருப்பாங்க. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன். அப்போ நம்ம நினைக்கிறது இல்லை, கர்த்தர் நம்மளை எடை போடணும். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? இருதயத்தில் கை வச்சு சொல்லலாமா? எந்த விதமான பெருமையின் எண்ணம், மேன்மையான எண்ணம், மேட்டிமையான எண்ணம், எல்லாரை விட நான் ஃபஸ்ட்டு பற்றியா அப்படின்ற எண்ணம், எல்லாரை விட எனக்கு நல்லா தெரியுது பற்றியான்ற எண்ணம், எல்லாரை விட எனக்கு சொத்து அதிகம், நகை அதிகம், அப்படிலாம் பணம் அதிகன்ற எண்ணம் வேணாம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, எல்லாமே நீங்கள் கொடுக்குற கிருபை, நீங்கள் கொடுக்குற ஆண்டவரே தயவு. சில நேரம் அவர் போடுற பிச்சை அப்படிதான் நான் நினைப்பேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தகுதியே இல்லாத எங்களை தகுதிப்படுத்துகிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? தகுதிக்கு மிஞ்சி. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. நல்ல அருமையான பாடல்ல. தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என நன்மையால நிரப்புறீங்க, வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தையில் நலமாக நடத்துறீங்க, நன்றி உமக்கே நன்றி. சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி நன்றி உமக்கே நன்றி. க்ளோரியப்பா, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு தகுதி இல்லை, நம்மளை தகுதிப்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். போன வாரத்தில் நாங்கள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஆனால் தேவ கிருபை எங்களுக்கு ஒரு விஐபி கார்டு கிடச்சிச்சு. ஆமென். பெரிய கூட்டம், ஊழியக்காரவங்க நிறைய பேர். அதில் விஐபி கார்டு கிடச்சிது. ஆமென். ஸோ யூ ஆர் அ ஸ்பெஷல் கெஸ்ட்னு எங்களுக்கு ஒரு விஐபி கார்டு இருந்ததுனால அங்கே எங்களுக்கு வரவேற்பு, ரெட் கார்பெட்டில் எல்லாமே வேறு லெவல். ஆமேன்னு சொல்லலாமா? கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அப்போ நானும் மகளும் யோசித்தோம், தகுதியே இல்லாத நம்மளை. ஆமேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாம். என் பொண்ணு சொன்னால் லிட்ரலாக அப்படியே பரலோக அனுபவம் மாதிரியே இருந்துச்சுமா. ஆமே. ஒரே ஒரு கார்டு, அதை வச்சுக்கிட்டு போகிறோம்.
ஆனால் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அனுக்கிரகம் செய்கிறாரு. அந்த காடுக்கு நமக்கு தகுதி இருக்கானா? தகுதி கிடையாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அப்போ தகுதி இல்லாத நம்மளை என்ன செய்கிறார்? கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்கிறார். எப்போ? நம்ம அவருக்கு பிடிச்ச குணாதிசயம் நமக்குள்ள இருக்கும்போது, தாழ்மைப்படும் போது கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான். ஆமென் சொல்லலாமா? ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை வச்சு கண்டென்டடா இருங்க, சந்தோஷப்படுங்க, நன்றி சொல்லுங்க. நெபுகாத்நேச்சர் அதை செய்யாம, நான் கட்டின பாபிலோன், நான் என்னோட பராக்கிரமத்துல அப்படின்ற எண்ணம் நமக்கு துளி கூட என்ன செஞ்சிடக்கூடாது? வந்துடக்கூடாது. கர்த்தர் கிருபையாக நமக்கு இந்த சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு, வீட்டை கட்டி கொடுத்துருக்காரு. ஆமேன். எல்லாரும் யார் வந்தாலும் சொல்லுவோம், அப்பா உங்கள் சர்ச்சு. ஆமேன். நான் சொல்லுவேன், கட்டி கொடுத்தது அவர், ஐடியா கொடுத்தது அவர், பிளான் கொடுத்தது அவர், எக்ஸிக்யூட் பண்ணதும் அவர் தான், அதற்கு வேண்டிய காசு பணத்தை கொடுத்ததும் யாரு தான்? அவர் தான். இதில் மேன்மை பாராட்ட நமக்கு என்ன இருக்குதுங்க? ஒன்றுமே இல்லை, எல்லாமே அவருக்குரியது. ஆமேன் சொல்லலாமா? அப்போ பாருங்க, அடுத்த வசனம் வாசிங்க, என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, இந்த வார்த்தை எந்த வார்த்தை? நான்ற வார்த்தை ராஜாவாகிய நெபுகாத்நேச்சார் வாயில இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நெபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. ராஜ்யபாரம் போச்சு, இழந்து போயிட்ட. ராஜ்யபாரம்னா ராஜாசனம் உன்னை விட்டு நீங்கிற்று. மனுஷனின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பாய், மிருகங்களோடு இருப்ப, வெளியிலே இருப்ப. மாடுகளை போல் புல் மேய்வாய், மாடு போல புல்ல மேய்வ. இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு. போதும். 33 வாசிக்கிறீங்களா? அந்நேரமே இந்த வார்த்தை நெபுகாத்நேச்சரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷனின்று தள்ளப்பட்டு மாடுகளை போல் புல்லை மேய்ந்தான். மாடு போல புல்ல மேய்றான். அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போலவும், தலைமயிரெல்லாம் கழுகோட இறகு மாதிரி மாறிடுச்சு. அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போல, நகெல்லாம் பெருசா பறவையோட நகை மாதிரி மாறிடுச்சு. வளரும் மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியிலே நனைந்தது. எப்படி மிருக ஜீவனெல்லாம் உள்ள இல்லாம வெளியில பனியில நனையுதோ, வெயில்ல இருக்குதோ, அதே போல ஒரு மனுஷன் ராஜா, அவன் உலகத்தையே ஆண்ட ராஜா, பாபிலோன் தேசத்து ராஜா நெபுகாத்நேச்சார், இன்னைக்கு கர்த்தருடைய அடி விழுந்தோன்னே எல்லாமே இழந்து போய், மனுஷத்தன்மையை இழந்து போய் புல்ல மேய்ற அளவுக்கு மாறிடுச்சு. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுக்கறதும் ஒரு நிமிஷம்தான், எடுக்கிறதுக்கும் நிமிஷம்தான். நிற்கிறேன் என்கிறவன் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க கடவன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லலாமா? நம்ம இருக்கிற நிலைமையில ஆண்டவர் நம்மளை உயர்த்த 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 நமக்கு இன்னும் கர்த்தர் மேல பயம் வேணும், இன்னும் ஆண்டவரோட ஒரு நெருக்கம் வேணும், இன்னும் ஆண்டவரோட ஒரு ஐக்கியம் நமக்கு வேணும். ஆமேன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத்நேச்சராகிய நான், 34வது வசனம், நான் என் கண்களை, கொஞ்ச நாள் அந்த 7 காலங்கள் அந்த மாதிரி நிறைவேறினது பிறகு ஒரு நாள் நெபுகாத்நேச்சாருக்கு கண்கள் திறக்கப்பட்டது. என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, புத்தி தெரிந்தது. அப்பொழுது நான், அது வரைக்கும் புத்தியே இல்லாம மிருகம் போல இருந்த மனுஷன் திடீர்னு ஆண்டவருடைய அனுக்கிரகக்காரம் வந்ததுனால புத்தி தெளிந்த ஆண்டவரை நோக்கி பார்க்கிறான். அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. ஆமென். தானியேல் 36ஆம் அதிகாரம் வாசிங்க. 4:36. 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்பி வந்தது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். எதெல்லாம் இழந்து போனானோ, ராஜ்யபாரத்தை இழந்தான், ஃபுல்லா எல்லாத்தையும் இழந்துட்டான். மரியாதை, மதிப்பு, மனுஷத்தன்மையே இழந்து போய் மிருகம் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்தான். எவ்வளவு வருஷம் வாழ்ந்தான்னு தெரியல. இதே நெபுகாத்நேச்சாரை பத்தி ஹிஸ்டரி இருக்கு, வரலாறு சொல்லுது. நெபுகாத்நேச்சாரோட ராஜா அரசாண்டான், இத்தனை ஆண்டுகள் அரசாண்டான். ஆனா கொஞ்ச நாட்கள் எங்க போனான்னு தெரியல.
ஆனா என் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவன் மனுஷனா இல்ல மிருகமா புல்ல மேய்ஞ்சான்னு வேதத்துல மட்டும்தான் அது எழுதப்பட்டிருக்கு. நெபுகாத் நேச்சாரோட நடுவுல இருக்கிற அந்த பகுதி என்ன ஆச்சுன்னே யாருக்கும் தெரியல, ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? இதுலயே தெரிஞ்சுக்கலாம் நம்ம வேத புஸ்தகம் சத்தியமானது, உண்மையானது. ஆமென் சொல்லலாம். ஆமென். வரலாற்றை கூட இணைக்கிறதாங்க நம்ம கர்த்தர் கையில கொடுத்திருக்கிற புஸ்தகம். ஆமென். வாசிங்க தொடர்ந்து. என் மந்திரிமாரும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். எல்லாம் விட்டு போயிட்டாங்க, எல்லாத்தையும் இழந்து போயிட்டான், குடும்பம் இழந்துட்டான், மந்திரி சபை ராஜசபை எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். எல்லாரும் தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? போன ராஜ்யம், போன மகிமை, போன மேன்மை, போன முகக்கலை எல்லாம் திரும்பி வந்தது. ஆமென். எப்போ திரும்பி வந்ததுன்னா கர்த்தரை நோக்கி அவன் மகிமைப்படுத்தும்படி அவன் கண்களை ஏறெடுத்த போது எல்லாம் திரும்பி வந்தது. நல்ல கரங்களை அசைத்து ஆண்டவர் நம்மளை ஏற்படுத்தின ஒரு காரணமே நம்ம துதிக்க முடியாதான். பிரசங்கத்துக்கு வரக்கூடாது, தேவ சமூகத்துக்கு துதிக்கிறதுக்கு வரணும், ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்கு வரணும். தேவனை மகிமைப்படுத்துறது தான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஒரு பெரிய உன்னதமான திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிறதற்காக தான். மைக் கொடுத்தா துதிப்பேன், கீபோர்ட் இருந்தா துதிப்பேன் இல்லை, கர்த்தரை துதிப்பேன். ஆமென். என் உதடு என் நாவு அவரை புகழும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் ஆண்டவர் அதுல ஒரு வெளிச்சம் கொடுத்திருக்காரு. ஏன் உதடு என் வாய் உம்மை புகழுது ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர். ஹல்லேலூயா. உம்மை புகழ்றதற்கு நீங்க என்ன தெரிந்து கொண்டீரே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. சங்கீதம் படிக்கும் போது தாவீது அப்படி எழுதியிருக்கிறார் அழகா. ஆமென். ஃபாதர் அழகா பாடியிருக்கார்ல, என் உம்மை துதிக்கும். அதோட இன்னொரு வசனமும் ரொம்ப அருமையா இருந்துச்சு. என் நாவினால் நீர் புகழப்பட்டீர். ஹல்லேலூயா. என் நாவினால் என் தேவன் புகழப்படுவாராக. என் வாயினால் என் நாவினால் மகிமைப்படுத்துறது நம்ம மேல விழுந்த கடமை. பக்கத்துல சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துறது ஆப்ஷனல் இல்லை. சொல்லுங்க, தேவனை மகிமைப்படுத்துறது ஆப்ஷனல். எனக்கு இன்னைக்கு கொடுத்தாங்களா, எனக்கு இன்னைக்கு வர்ஷிப் நடத்த கொடுக்குறாங்களா, நான் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நோ, எவ்ரிடே. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாம். எவ்ரிடேன்றதுல விட எவ்ரி மூமெண்ட். கரங்களை தட்டி ஆண்டவரை எல்லாத்துக்கும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவனை உயர்த்துக்கிற துதி உங்க வாயில இருக்கட்டும், அவரை ஸ்தோத்திரிக்கிற ஸ்தோத்திர பலி உங்க நாவில் இருக்கட்டும். இதற்காக தான் ஆண்டவர் உங்களை அடைச்சிருக்கிறாரு. எங்க போனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. என்ன கிடைச்சாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா பிரியாணி கிடைச்சதா கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஒண்ணுமே கிடைக்கல, பண்ணு தான் கிடைச்சது, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நல்லா 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 தேவனை மகிமைப்படுத்துங்க. எப்போதும் அவர் கொடுக்கிற துதிய, அவர் கொடுக்கிற மகிமைய, அவர் கொடுக்கிற மேன்மைய கொடுக்க தவறாம செய்யுங்க, தவறாதீங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லலாமா? எப்போ கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினானோ இழந்து போன எல்லாவற்றையும் நேபுகாத் நேச்சார் திரும்ப பெற்றுக்கொண்டார்.